பவுலப்போஸ்தலர் இது பற்றி பிலிப்பியர் 3:18-19 ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தொழுது கொள்கிறதில்லை, வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு. அபியூன் நாதாபுக்கும் என்ன நடந்ததோ அப்படியே நடக்கும். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள் என சொல்லியிருக்கு. அப்போ சிலுவையின் செய்தியே எல்லா உபதேசங்களுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். 1 பேதுரு 1:18-20 அது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவின் பலி ஒரு உபதேசம் அல்ல, அது எல்லா உபதேசங்களுக்கும் அஸ்திபாரமாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது அஸ்திபாரமாக இல்லாவிட்டால் சமர்ப்பிக்கப்படும் எல்லா உபதேசமும் அந்நியாக்கினியே. எல்லா உபதேசமும் கிறிஸ்துவின் அந்த பலி அஸ்திபாரமாக இல்லாவிட்டால், இயேசுவினுடைய பலி அஸ்திபாரமாக இருக்காவிட்டால் சமர்ப்பிக்கப்படும் எல்லா உபதேசமும் அந்நிய அக்கினியே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அக்கினியையே அபியும் நாதாவும் கொண்டு வந்தார்கள். அது பார்வைக்கு வெண்கல பலிபீடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது போல காட்சி அளித்தது. அது பார்வைக்கு அப்படி தெரிந்தாலும் தேவன் எங்கிருந்து வந்தது என்பதை நிச்சயமாக அறிவார். இப்படியே கிறிஸ்தவத்தில் பல்வேறு விதமான அந்நிய அக்கினிகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது பார்வைக்கு சரியாக இருக்கிறது, நிஜமாக இருக்கிறது, ஆனால் அது சிலுவையிலிருந்து ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனபடியால் அது சரியாக இருக்க முடியாது, இறுதியில் நியாயம் தீர்க்கப்படும்.